சைலண்ட் போட்டு கொஞ்ச நேரம் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கலாம். அழைத்து இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த YMF வெஸ்ட் டீமினுடைய பொறுப்பாக உள்ள சகோதரர்களுக்கும் டீமில் இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய தாசர்களுக்கும் கர்த்தர் நாமத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய ஓடிக்கிட்டு இருந்தது செய்தி, நிறைய ஆயத்தப்பட்டெல்லாம் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாம் மாறி போச்சு. சரி, ஆண்டவர் ஒரு வசனத்துக்கு நேராக என்னை கொண்டு போயிருக்கிறாரு. ஸோ அந்த வசனத்தை நாம் தியானிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் செய்யக்கூடிய மலை பிரசங்கம் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம். ஸோ இந்த 3 அதிகாரங்களில் ஆண்டவர் செய்யக்கூடிய மலை பிரசங்கம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த மலை பிரசங்கத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள், பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். சரியா? பரலோக ராஜ்யம்னா என்ன, தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? ரெண்டு ஒன்று தானே, இல்லை ரெண்டு வேற வேற? வேற 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 வேற. சரி, என்னது? இப்போ ஆண்டவர் 4ஆம் அதிகாரத்துல பரலோக ராஜ்யம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்போ பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரலோக ராஜ்யம் ஆண்டவர் வசிக்கிற இடம், அவருடைய அபோட் பிளேஸ் இல்லையா, அவர் வாசம் பண்ணுகிற இடம். அவர் எங்க இருக்கிறாரோ அதான் என்னது, பரலோகம். இப்ப ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? பூமியில இருக்கிறார். பூமியில இருந்து கொண்டு அந்த வார்த்தையை சொல்றாரு. என்னன்னு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது, அதனால என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் என்பது அவருடைய ஆளுகைக்கு உட்படுகிற இடம், அவருடைய ஆளுகைக்கு உட்படக்கூடிய இடம். இடம் என்று சொல்லுகிறதை விட நபர்கள். சோ அவருடைய ராஜ்யத்துல, தேவனுடைய ராஜ்யத்துல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, அவராலே ஆளுகை செய்யப்படுகிறவர்களும் அவராலே நடத்தப்படுகிறவர்களும் எங்க இருப்பாங்க? தேவனுடைய ராஜ்யத்துல இருப்பாங்க. இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லா விசுவாசிகளும் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்காங்களா? இல்ல. சொல்றது புரியுதுங்களா? எல்லா விசுவாசிகளும் எங்க இல்ல? தேவனுடைய ராஜ்யத்துல. பரலோகத்துக்கு சொந்தக்காரங்களா அப்படின்னா எஸ், பரலோகத்துக்கு சொந்தக்காரங்க தான். ரட்சிக்கப்பட்டா எங்க போயிடுவாங்க? பரலோகத்துக்கு போயிடுவாங்க, அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அவருடைய ஆளுகைக்குட்பட்டு தான் நடக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. சரியா? இப்போ இந்த 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களில தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு நடக்கிறவர்கள், அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும், இதனுடைய விளக்கம் தான் இந்த 3 அதிகாரங்களில ஆண்டவர் என்ன செய்யறாரு, சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு. ஸோ இதை நம்ம மைண்ட்ல வச்சு அந்த மலை பிரசங்கத்தை படிக்கும் போது அது நமக்கு என்ன செய்யும், புரியக்கூடியதாக இருக்கிறது. சரிங்களா? அதுல ஒரு விஷயம் தான் நாம் இப்ப என்ன பண்ணியிருக்கிறோம், படிச்சிருக்கோம். ஸோ தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருப்பார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருப்பார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். பாக்கியவான்கள்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வேற என்னென்ன வேணுமோ அப்பப்போ அதாவது சமயத்துல கரெக்டா கிடைக்கும். ஓகே.
சரியா நம்ம அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்ம படிச்சோம் அப்படின்னா மகிழ்ச்சியானவர்கள் அப்படின்னா, பாக்கியவான்கள் அப்படின்னா ஹாப்பி மேன், மகிழ்ச்சியா இருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப சொல்லுங்க, யார் மகிழ்ச்சியா இருக்க முடியும்? நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்களா இருக்கிறவங்க அவங்க எப்படி இருப்பாங்க? மகிழ்ச்சியா இருப்பாங்க. இப்ப இந்த மகிழ்ச்சி வந்து பொருளினால் வரக்கூடிய மகிழ்ச்சி இல்ல, இல்ல சூழ்நிலையினால உண்டாகக்கூடிய மகிழ்ச்சியும் கிடையாது, இல்லைங்களா? இது என்ன மகிழ்ச்சி? கர்த்தரோடு உள்ள உறவினாலே உண்டாகக்கூடிய மகிழ்ச்சியா இருக்கிறது. நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் அப்படின்னா யாரோடு உறவுல இருக்கிறாங்க? கர்த்தரோடு உள்ள உறவு. சோ அந்த உறவின் விளைவாக வரக்கூடிய மகிழ்ச்சி தான் இந்த மகிழ்ச்சி. சரிங்களா? அப்போ நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க? மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சரி, இப்போ நீதி அப்படின்ற இந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா வேதத்துல 3 விதமான நீதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? பைபிள்ல 3 விதமான நீதிகள் சொல்லப்பட்டிருக்கு. சபையினுடைய தலைவர்களாக, ஊழியர்களாக, சரியா? இதுல நாம எந்த வகையான நீதி உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்றத நாம என்ன பண்ணணும்? நம்ம சிந்திக்க வேண்டியவர்களா நாம இருக்கோம். சோ முதல் வகையான நீதி என்ன அப்படின்னு சொன்னா பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம். ரோமர் 5ஆம் அதிகாரம். விசுவாசத்தினாலே அதனுடைய 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் பாருங்க. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். சரி, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 7-8 வசனத்துல ஒருவன் நீதிமான், இரண்டாவது நல்லவன், இன்னொருத்தன் பாவி. சரி, இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிதுனா ரொம்ப ரேர், கஷ்டம். சரிங்களா? நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான்னா முடியும். இப்ப சொல்லுங்க, நீதிமான் பெஸ்டா இல்ல நல்லவன் பெஸ்டா? நல்லவன் தான் பெஸ்ட். நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா அவனுக்காக ஒருத்தன் மரிக்க வரமாட்டான். யாருக்காக? நீதிமானுக்காக. ஆனா நல்லவனுக்காக மரிக்க ஒருத்தன் என்ன ஆகுறான்? வரான். அப்ப இது என்ன நீதி? இது வந்து பழைய ஏற்பாட்டு நீதி. என்னன்னா, நீ எனக்கு 1 ரூபா கொடுக்காத, நானும் உனக்கு 1 ரூபா கொடுக்க மாட்டேன். உன் காசு நீ வச்சுக்கோ, என் காசு நான் வச்சுக்கோ. நான் உன் பிரச்சனைக்கு வரமாட்டேன், நீயும் என் பிரச்சனைக்கு வராத. உன் பிரச்சனை உண்டு, என் பிரச்சனை. நீ ஏன் ஒரு பல்ல உடைச்சேன்னு வையேன், நான் ஒரு பல்ல தான் உடைப்பேன், 2 பல்ல உடைக்க மாட்டேன். ஏன்னா நான் நீதிமான். ஏன்னா ஒரு கன்னத்துல அரைஞ்சேன்னா நான் திருப்பி உன்ன ஒரு கன்னத்துல அரைவேன், நான் 2வது கன்னத்துல என்ன செய்ய மாட்டேன்? அரைய மாட்டேன். ஏன்? நான் நீதிமான். நான் சொல்றது புரியுதுங்களா? இது என்ன நீதி? இது பழைய ஏற்பாட்டு நீதி. சரியா? நான் நீதிமான். சரியா? நான் யார் வம்பு தும்புக்கும் என்ன செய்ய மாட்டேன்? போக மாட்டேன். நீயும் என்ன பண்ணாத, ஏன் வம்பு தும்புக்கு வராத. ஒருவேளை நீ என்ன வம்பு பண்றியோ அந்த வம்பு மட்டும் நான் திருப்பி உனக்கு என்ன பண்ணுவேன்? பண்ணு. இந்த மாதிரி வாழ்றவன். அதனாலதான் அவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, கஷ்டம். ஆனா நல்லவன் அவன் உதவி செய்யறான், அவன் கொடுக்கிறவன். நான் சொல்றது புரியுதுங்களா? அதனால அவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். ஏன்னா அவனால மத்தவங்க என்ன அடைஞ்சிருக்கிறாங்க? நன்மை அடைந்திருக்கிறார்கள். அதனால அந்த நன்மை அடைந்தவர்கள் இவங்களுக்காக மரிக்கிறதற்கு துணிவார்கள். ஆனா நாம அந்த நீதிமானும் கிடையாது, இந்த நல்லவனும் கிடையாது. நாம அவனை விட ஒஸ்ட். நாம் யாரை விட? அந்த நீதிமான விட நாம ஒஸ்டா இருக்கிறவங்க.
அவன் யார் வம்பு தும்புக்கும் போகாதவன். ஆனா நாம எல்லா வம்பு தும்பையும் நாம பண்ணவங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப ஆண்டவர் நீதிமானுக்காக அல்ல, நல்லவனுக்காக அல்ல, யாருக்காக மரிக்க வந்தாரு? பாவிகளாகிய நமக்காக அவர் என்ன பண்ண வந்திருக்கிறாரு? மரிக்க வந்திருக்காரு. சோ இது ஒரு நீதி. இது என்ன நீதி? பழைய ஏற்பாட்டு நீதி. உண்மையா சபையை நடத்துற தலைவர்கள், அது ஊழியரா இருக்கட்டும், மூப்பரா இருக்கட்டும், எந்த வகையில நாம தலைமத்துவத்துல இருந்தாலும் இந்த நீதி நமக்கு இருக்கவே கூடாது. எது? நீ ஏன் முத்தும்புக்கு வராத, நான் முத்தம்புக்கு வர மாட்டேன், இதெல்லாம் கிடையாது. நம்ம எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணணும்? எல்லாரோடும் நாம இணங்கி இருக்க வேண்டியவர்களா நாம இருக்கின்றோம். சோ இது முதல் வகையான நீதி. சரிங்களா? இரண்டாவது வகையான நீதி வந்து அதே 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். ஓகே, இந்த 20வது வசனம் வாசிங்க. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது யாருடைய நீதி? வேதபாரகர் பரிசேயருடைய நீதி. சரி, வேதபாரகர் பரிசேயருடைய நீதி. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவங்களுடைய நீதியை விட உங்களுடைய நீதி அதிகமா இராவிட்டால் நீங்க எங்க வரமாட்டீங்க? பரலோகத்துக்கு வரமாட்டீங்க. அப்போ வேதபாரகரும் பரிசேயரும் பரலோகத்துக்கு வருவாங்களா? முடியாது, வரமாட்டாங்க. அதான் அர்த்தம். வேதபாரகரும் பரிசேயரும் எங்க வரமாட்டாங்க? பரலோகத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. இப்ப ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்றாரு. என்ன ஆலோசனை சொல்றாரு? அவங்களுடைய நீதியை போல உங்களுடைய நீதி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்களும் எங்க வர மாட்டீங்க? நீங்களும் எங்க வர மாட்டீங்க? பரலோகத்துக்கு வர மாட்டீங்க. சோ இந்த வேதபாரகர் பரிசேயருடைய நீதி எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க 23ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும். எந்த 23? மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சா புரியும். சரி, வாங்க அங்க கொஞ்ச நேரம் அங்க கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 5ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் வாசிங்க. 2-3 வசனங்கள். முதலாவது, அவங்க நீதி எப்படிப்பட்டது அப்படின்றத வாசிக்கலாம். வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். என்ன சொல்றாரு? கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற எல்லாவற்றையும் யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கின்படியோ என்னதான்? எப்படி? அவங்க சொல்றதெல்லாம் செய்யுங்க, ஆனா அவங்க செய்யறத என்ன பண்ணாதீங்க? செஞ்சிடாதீங்க. அப்ப இது என்ன நீதி? இது என்ன நீதி? இது உபதேசிக்கிற நீதி. ஊருக்கு உபதேசம் சொல்றாரியா? புரியுதுங்களா? நீ நல்லா செய், அதாவது மத்தவங்களுக்கு சொல்லுகிற நீதி, ஆனா அது அவங்களுடைய வாழ்க்கையில அது இல்ல. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? காமன் பீப்புளுக்கு சொல்றாரு, சாமானிய ஜனங்களுக்கு சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? அவங்க சொல்றதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க? செய்யுங்க. அவங்க உங்களுக்கு என்னெல்லாம் கத்து கொடுக்குற, அவங்கள பைபிள் டீச்சர்ஸ். பரிசேயரும் வேதபாரகரும் அவங்க சும்மா கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவங்க இப்படி பைபிள் தடவுனாங்க அப்படின்னு சொன்னா, அப்படி தடவும் போதே அது என்ன புஸ்தகம், எத்தனாவது அதிகாரம், அதுல என்ன வசனங்கள் இருக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு துல்லியமா சொல்லக்கூடியவங்க. நாம எடுத்து பார்த்து தேடணும். அவங்க அப்படி தேட வேண்டியது இல்லையா? அந்த பிரமாணத்தை அப்படி தடவுனாலே அவங்களால என்ன பண்ண முடியும்? அது எத்தனாவது பேஜ்ன்ற அளவுக்கு அவங்களால
சொல்ல முடியும். அந்த அளவுக்கு உன்னிப்பாக அவர்கள் வேதத்தை ஆராய்கிறவர்கள், கற்றுக்கொண்டவர்கள், கற்றுக் கொடுப்பவர்கள். அந்த அளவுக்கு அவங்க வேத அறிவு பெற்றவர்கள். அவங்க கற்றுக் கொடுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, கத்துக்கோங்க. சொல்ல புரியுதுங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, கத்துக்கங்க. ஆனா அவங்க செய்யறத நாம அப்படி இருக்கிறோமோ? நாம அப்படி இருக்கிறோமோ? எப்படி? வெறும் கற்றுக் கொடுக்கிறோம். ஆனா வாழ்க்கையில என்ன இல்ல? அந்த சொல்லுகிற காரியங்கள் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில இல்ல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நீதியும் எந்த மாதிரி நீதியா இருக்கு? இந்த வேதபாரகர் பரிசேயருடைய நீதிதான். நாம என்ன சொல்லுகிறோமோ அது எங்க காணப்படணும்? நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படணும். முக்கியமாக நம்முடைய வாழ்க்கை அதிக சத்தமாக என்ன பண்ணணும்? பேச வேண்டும். நம்முடைய வார்த்தைகளுடைய சத்தத்தை விட நம்முடைய வாழ்க்கையின் சத்தமானது அதிகமாக என்ன செய்யப்படணும்? பேச வேண்டும். சோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையானது காணப்பட வேண்டியதா இருக்கிறது. சோ நம்ம என்ன சொல்றோமோ அது எதோட சிங்க் ஆகணும்? நம்மளுடைய வாழ்க்கையோடு என்ன ஆகணும்? சிங்க் ஆக வேண்டியதாக இருக்கிறது. இப்போ இவங்களுடைய வாழ்க்கையில என்ன இல்ல? வெறும் பேச்சு மட்டும்தான் இருக்கு. என்ன இல்ல? செயல்கள் இல்ல. இது முதலாவது. இரண்டாவது அவங்க நீதி என்ன? 4வது வசனம் வாசிங்க. 23ஆம் அதிகாரம். சுமப்பதற்கு அறிய பாரமான சுமைகளை கட்டி அந்த பைபிள் வாசிங்க. மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். எப்படி? திருப்பி வாசிங்க. சுமப்பதற்கு அறிய. சுமப்பதற்கு அறிய அப்படின்னா அரியனா முடியாதுன்னு அர்த்தம். சுமக்க முடியாத பாரமான சுமைகளை கட்டி. கட்டினா அது 1 2 இல்ல, நிறைய விஷயங்கள் அவங்க என்ன பண்றாங்க? கட்டி மனுஷர் தோளின் மேல் சுமத்துகிறார்கள். அதோட முடியல. தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொட மாட்டார்கள். இது என்ன நீதி? இது என்ன நீதி? பாரத்தை சுமத்துறாங்க, ஆனா அவங்க இது அநீதி. தொடரதே இல்ல, சுமக்கிறது அப்புறம். இது அநீதி. அங்க என்ன வாசிக்கிறோம்? விரலினாலாவது என்ன பண்றது இல்ல, தொடறது இல்ல. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க சுமக்கணும். அவங்க செய்ய மாட்டாங்க. நீ இப்படி இருக்கணும், நீ இதை செய்யணும், நீ அதை பண்ணணும், அங்க போக கூடாது, அங்க உட்கார கூடாது. நிறைய நியமங்கள் அவங்களுக்கு இருக்கு, நிறைய சடங்குகள் இருக்கு. இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்ண சொல்றாங்க. பண்ணலன்னா அதுக்குண்டான தண்டனையை கொடுப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்றது இல்ல, அதை அவங்க விரலினாலாவது தொடுகிறது கூட கிடையாது. அதாவது மத்தவங்க செய்யறாங்களா அப்படின்னு உன்னிப்பா கவனிக்கிறாங்க. நாம எப்படி இருக்கிறோம்? நம்ம யோசித்து பார்க்கணும். மத்தவங்க ஜெபம் பண்றாங்களா இல்லையான்னு பாக்குறோம். நாம ஜெபம் பண்றோமா? மத்தவங்க பைபிள் படிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். நாம படிச்சு தியானம் பண்றோமா? நாம நம்முடைய மந்தைக்கு புஷ்டியான ஆகாரம் கொடுக்கணும். புஷ்டியான ஆகாரம் கொடுக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? உட்கார்ந்து ரெடி பண்ணணும், தயார் பண்ணணும். நாம் அப்படி தயார் பண்ணாத பட்சத்துல நாம நம்முடைய மந்தைக்கு பலமான ஆகாரத்தை என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? அவங்க எப்படியாவது பொழைச்சி வந்துருவாங்க. எப்படி பொழைப்பாங்க?
நம்ம பொறுப்பை நாம செய்யாம அவங்க சரியா இருப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு நாம எப்படி எதிர்பார்க்க முடியும்? இப்ப இதுல என்ன கொடுமை அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பேச்சுக்கும் நம்முடைய லைஃபுக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லாமல இருக்கு. பொதுவா நாம சபையார் இடத்துல சொல்ற ஒரு டயலாக் என்ன இருக்கு தெரியுமா? பிரதர், நீங்க என்ன பார்க்காதீங்க பிரதர், யார பாருங்க, யார பாருங்க, ஆண்டவரை பாருங்க. எங்க போய் தேடுறது அவரை? அவர் எங்க போய் தேடுறது? யார் காட்டணும் அவரை? அவரை யாரை காட்டணும்? நாம தான் காட்டணும். தெசலோனிக்கேர்ல பாருங்களேன், ஒரு வசனம் வாசிக்கலாம். தெசலோனிக்கேர் இருக்கிற முதலாம் நிருபம், ஒன்றாம் அதிகாரம், அதனுடைய 6வது வசனம் வாசிங்க. 6வது வசனம். நீங்கள் மிகுந்த உபத்திரத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றவர்களாகி. யார முதல்ல பின்பற்றினாங்க? எங்களையும். தப்பா சொல்றாரோ? பவுல் தப்பா சொல்றாரோ? என்ன சொல்லிருக்கணும்? கர்த்தரையும் எங்களை அப்படிதானே சொல்லிருக்கணும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? எப்படி அவரு முதல்ல வருவாரு? அவர் எப்படி முதல்ல வருவாரு? ஏன்னா தெசலோனிக்கேல உள்ளவங்களுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார் தெரியாது. அவரை யார் தான் அறிமுகப்படுத்துறாரு? பவுலும் சீலாவும் தீமோத்தேயும் தான் முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவை சொல்றதுக்கு எங்க போறாங்க? தெசலோனிக்கேவுக்கு போறாங்க. அந்த இயேசு என்ற பேரையே முதல் முறையாக யார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க? இவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இப்போ அவங்க இயேசு அப்படின்றவர் எப்படியா இருப்பாரு அப்படின்னு கேட்டா, எங்களை பாருங்க, எங்களை பாருங்க. ஆக்சுவலா பவுலும் சீலாவும் தீமோத்தேயும் கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை முதலாவது தங்களுடைய வார்த்தைகளிலே காட்டினார்கள் அல்லது வார்த்தையிலே அறிமுகப்படுத்தினார்கள். இரண்டாவது தங்களுடைய வாழ்க்கையிலே அறிமுகப்படுத்தினார்கள். மூணாவது தான் அவங்க நேரடியா யாரை பார்த்தாங்க? ஆண்டவரை பார்த்தாங்க. அப்ப அவங்க தாமாக ஆண்டவரை பார்ப்பதற்கு முன்பு ஆண்டவரை அவர்கள் எங்க பார்த்தாங்க? பவுலிடத்துல பார்த்தார்கள், சீலாவினிடத்துல பார்த்தார்கள், தீமோத்தேயுனிடத்துல பார்த்தார்கள். யோசித்து பாருங்க. அப்போ நம்மளுடைய பேச்சும் நம்மளுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஒத்து போகணும். ஒத்து போகணும். ரெண்டும் எப்படி இருக்கக்கூடாது? வேறுபட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? இங்கே வாசிக்கலாமே வாங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல அதுக்கு என்ன பேர் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். 13வது வசனம் வாசிங்க. 23:13. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே. 14வது வசனம் வாசிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே. 15வது வசனம் வாசிங்க. இப்ப சொல்லுங்க, வாயில பேசுறோம், வாழ்க்கையில காட்டலன்னா அவங்களுக்கு பேர் என்ன? மாயக்காரர்னா ஏமாத்துறவங்க. ஓகே, நடிக்கிறவங்க. இதுதான் கரெக்டான வார்த்தை. வேஷம் போடுறவங்க. அதாவது ஸ்கிரீன்ல அவங்க என்ன காட்டுறாங்க? இப்போ படத்தில் நடிக்கிறாங்க இல்லையா? இப்போ இயேசுநாதர் படம் அப்படின்னு போடுறாங்க இல்லையா? ஜீசஸ் கிரைஸ்ட் ஸ்டோரி. இப்போ அந்த ஸ்கிரீன்ல அவன் இயேசுநாதராகவே வாழட்டும் ஸ்கிரீன்ல. அது ஆனா ஸ்கிரீன்ல இல்லாம அவன் வாழ்க்கையை போய் பாருங்க, ரூம்ல என்ன பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது யாரா தன்னை காட்டுறாரு? இயேசு கிறிஸ்து. மேபி அவரு யோவான் ஸ்நானகனா நடிச்சிருக்கலாம். ஆனா ரூம்ல எதுல ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கிறானோ? அப்போ ஸ்கிரீன்ல அவனை பார்க்கிற பார்வைக்கும்
மறைவாக அவனுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அவனுக்கு பேர் தான் என்னது? நடிகன். நடிகன். அப்ப நாம யாரு? நாம யாரா இருக்கிறோம்? நடிகர் திலகமார். நான் சொல்லல. நீங்க தான் சொன்னீங்க. இப்ப நாம அப்படி இருக்க கூடாது. நாம அப்படி இருக்க கூடாது. அப்படி இருந்தா நமக்கும் வேதபாரகருக்கும் என்ன இல்ல? வித்தியாசம் இல்ல. நமக்கும் பரிசேயருக்கும் என்ன இல்ல? வித்தியாசம் இல்ல. அவங்களுடைய நீதிக்கும் நம்முடைய நீதிக்கும் என்ன இல்ல? வித்தியாசம் இல்ல. சோ நாம அப்படி வாழ்ற வாழ்க்கை நாம வாழக்கூடாது. சரிங்களா? விசுவாசிகளுக்கு பாரங்களை சுமத்துகிறோம், நாம விரலினாலாவது தொடுவதில்லை. நம்ம அப்படி இருக்கிறோமோ? நாம் அப்படி இருக்கிறோமோ? அப்ப இந்த நீதி நமக்கு துளி அளவு கூட சொல்லுங்க இருக்கவே கூடாது. 6வது வசனம் வாசிங்க. இது அடுத்தது என்ன நீதி? 6வது வசனம், 23ஆம் அதிகாரம் 6வது வசனம். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெபாலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ஊழியரே மூப்பரே என்று அழைக்கப்படுவதையும். இது என்ன நீதி? நான் பேர் வைக்கல, நீங்களே வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒத்து போற மாதிரி இருக்குல்ல நமக்கு? நிறைய ஒத்து போல. முன்னாடி வாங்கன்னு கூப்பிடலன்னா ஐயோ. நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? இதுக்கு முந்தின தலைமுறையில இந்த சபையினுடைய மூப்பர் வந்து ஜெபம் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து சண்டை போடுவாங்க. எதுக்கு? என்ன ஏன் மூப்பர்னு சொன்னீங்க? இப்பயும் வந்து சண்டை போடுறாங்க. ஏன் சொல்லல? உண்மைங்க. பிரதர் வந்து ஜெபம் பண்ணார். என்ன நீங்க பிரதர்னு சொல்றீங்க? சபை மூப்பரியா? ஓ, அப்போ என்ன இருக்கு? என்ன இருக்கு? விருப்பம் இருக்கு. என்னென்ன விரும்புறாங்க? ஒண்ணு, முதன்மையான இடங்களை விரும்புகிறார். எங்க போனாலும் பிரதர் வாங்க, முதன்மையான இடங்கள். பிரதர் வந்து ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணுவாரு, பிரதர் வந்து முடிவு ஜெபம் பண்ணுவாரு, பிரதர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாரு, பிரதர் வந்து லீட் பண்ணுவாரு. முதன்மையான இடங்கள். அப்புறம் முதன்மையான ஆசனங்கள். சேரை விட்டுட்டீங்களே, ஐயோ என்ன பிரதர் நீங்க? பிரதர் சோ வந்து அவருக்காக வைக்கப்பட்டிருக்கிற இடத்திலே வந்து அமருவார். அப்படி சொல்லலைன்னா காலி, அவ்வளவுதான். என் கல்யாணத்துல நடந்தது. ஒருத்தர் கோச்சிக்கிட்டே போயிட்டார். ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, அவரை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டோம். மேல சேர்ஸ் போட்டோம், 20 சேர் போட்டோம். அதுக்கு மேல எங்க போறது? இடம் இல்லையே, ஸ்டேஜ் சின்னதாச்சே. 20 சேர் போட்டோம். சரி, அவரையும் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டோம். ஆனா அது பிளான்ல இல்ல. எல்லாருக்கும் பிரேயர் வந்திருக்கு, ஒரு 4 பேருக்கு பிரேயர் வரல. அதுல அவரும் ஒருத்தர். அவர் எதிர்பார்த்து இருந்திருப்பார் போல இருக்கு. கடைசி பிரேயர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாரு. முடிவு ஜெபம் சோ ஒருத்தர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி கண்ணை மூடணும்னு அடுத்த ஒரு செகண்ட் காணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எது வரைக்கும் எதிர்பார்த்தாரு? அட்லீஸ்ட் அந்த முடிவு ஜெபமாவது எனக்கு கொடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்திருக்கு. அது இல்லைன்னு சொன்ன உடனே அப்போ நான் யோசிச்சு பாக்குறேன், ஃபர்ஸ்ட் பிரேயர்ல இருந்து அவருடைய ஆசை எப்படி இருந்திருக்கும்? நான் சொல்றது புரியுதுங்களா? ஓகே, இப்ப என் பேர் வரும், இப்ப என் பேர் வா, இப்ப என்ன கூப்பிடுவாங்க, இப்ப எனக்கு இதுதான்.
அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த எதிர்பார்ப்போட தான் உட்கார்ந்து இருந்தாரு. இப்போ அந்த எதிர்பார்ப்பு என்ன ஆயிடுச்சு? இல்லைன்னு தெரிஞ்ச உடனே சொல்ல கூட இல்லைங்க, விஷ் கூட பண்ணல, கடைசியில் போயிட்டாரு. முதன்மையான இடங்கள், முதன்மையான ஆசனங்கள், அடுத்தது சந்தை வேலிகளில் அப்படி போயிட்டே இருக்கும்போது ஓகே போயிட்டே இருக்கு. அவன் நம்ம பார்க்கலன்னா கூட பிரதர் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சந்தை வீதிகளில் வந்தனங்கள், வந்தனங்கள். அதுக்கப்புறம் ரபி ரபி அது வீட்டுல கூப்பிட்டா இல்ல, எங்க கூப்பிடணும்? ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல கூப்பிடணும். சோ வேதபாரகர் பரிசேயருடைய நீதி, இந்த நீதி யாருக்கு இருக்கக்கூடாது? யாருக்கு இருக்கக்கூடாது? நமக்கு. நீங்க இந்த அதிகாரம் ஃபுல்லா வாசிங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு, சரிங்களா? நமக்கு இருக்கக்கூடாத நீதி அப்படின்ற அந்த கண்ணோட்டத்துல இதெல்லாம் படிங்க. இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். 23வது வசனம் வாசிங்க. வேற என்ன நீதின்றதை பார்க்கலாம். வேதபாரகரே பரிசேயரே ஐயோ ஒர்த்தலாமிலும். ஒர்த்தலாம்னா கொத்துமல்லி, கொத்துமல்லி, புதினா. புதினா, சரி. ஒர்த்தலாம்னா புதினா. வெந்தயத்திலும் சீரகத்திலும். பேர் பாக்குறீங்களா? 1 புதினா, 2 வெந்தயம், 3 சீரகம். இதுல என்ன பண்ணணும்? தசமபாகம் செலுத்தணும், சரியா? செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகள் ஆகிய நீதி, இரக்கம், விசுவாசத்தை என்ன பண்ணிட்டீங்க? விட்டுட்டீங்க. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும். இப்ப இவங்களுக்கு எது முக்கியம்? இவங்களுக்கு எது முக்கியம்? தசமபாகம் விட்டுருங்க. அது பெரிய, அதாவது பெருசுல அவங்க தசமபாகம் கேட்கறாங்க அப்படின்னா கூட ஒரு கணக்கு இருக்கு. எதுல கூட நீங்க தசமம் கொடுத்தாகணும். புதினா, வெந்தயம், சீரகம். ஏய், நான் யோசிச்சு பார்த்தேன், புதினாவில எப்படா 10ல ஒரு பங்கு எடுப்பீங்க? இப்ப ஒரு கட்டு கொடுத்தாங்க, இந்த ஒரு கட்டுல தசமபாகம் எடுக்கணும், எப்படி எடுப்பாங்க? அதான் இந்த கொஞ்சத்தை எப்படி நீங்க இந்த 10th போர்ஷனை எடுக்கணும்ல. விதைகள் தான் சொல்றது, புதினா வராதுங்க. கொத்துமல்லின்னு சொல்லுவாங்க. இந்த கொத்துமல்லி, வர கொத்துமல்லி இருக்கு, அது கொத்துமல்லினா அந்த தனியாவா? தனியாவா? அது வந்து கொத்தமல்லி. நான் படிச்சது வந்து புதினா தான். மின்ட், நீங்க இங்கிலீஷ் பைபிள் கூட படிச்சு பாருங்க, மின்ட்னு வரும். மின்ட்னா புதினா, சரிங்களா? அப்போ நான் யோசிச்சு பாக்குறேன், இப்போ இவங்களுக்கு எது முக்கியம் இல்ல? லைஃப் முக்கியம் இல்ல. எது முக்கியம்? வருவாய் முக்கியம். நீ காணிக்க கொடுத்துரு, நீ எப்படி வேணா இருந்துக்கோ. நீ நீதியா இருக்கிறியா இல்லையா அது பிரச்சனை இல்லை. நீ விசுவாசத்தில் இருக்கிறியா இல்லையா அது பிரச்சனை இல்லை. பரிசுத்தமா இருக்கிறியா இல்லையா அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா புதினா வந்துடணும், வெந்தயம் வந்துடணும், சீரகம் வந்துடணும். வந்துட்டு நீதிமான் ஆயிடுறாங்க. இவங்க என்ன நீதி? எத்தனை பேரு நீ சரியில்லைன்னா உன் காணிக்க வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீ சரியில்லைன்னா உன் காணிக்க வேண்டாம், இதுதான் தேவனுடைய நீதி.
இப்போ அவன் காணிக்க கொடுத்துட்டு போகும்போது அவன் என்ன மனநிலையில போவான் சொல்லுங்க. அவன் வாழ்க்கை சரியில்லை, அவன் காணிக்க கொடுத்துட்டான், நாம வாங்கிட்டோம், அவன் போறான்னு வைக்க, அவன் போகும்போது அவன் மனநிலை எப்படி இருக்கும் சொல்லுங்க. நான் நீதிமான் ஆகிட்டேன், நான் நீதிமான் ஆகிட்டேன், அவன் நல்லாயிட்டான், நல்லாயிட்டான், என் லைஃப் சரியாயிடுச்சு. இப்ப அவன் அந்த மனநிலைக்கு வர்றதுக்கு யார் காரணம்? இப்ப அவன் அடுத்து என்ன பண்ணுவான்? இன்னும் பெருசா பண்ணுவான். அவன் இன்னும் பெருசா பண்ணிட்டு அப்ப அவன் போக்கஸ் எல்லாம் கொடுத்துட்டா இதுதான் மற்ற தெய்வங்களுடைய விஷயங்கள் நடக்கிற காரியங்கள் இதுதான். இது எங்க வரக்கூடாது? சபையில வரக்கூடாது. முதல்ல லைஃப். நல்லா கவனிங்க. காயினும் ஏபேலும், ஆபேல் ரெண்டு பேருமே காணிக்க கொண்டு வந்தாங்க. நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? 4வது வசனம் வாசிங்க. 4:5. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. முதல்ல யாரை ஏற்றுக்கொண்டார்? ஆபேலை ஏற்றுக்கொண்டார். அதனால ஆபேலுடைய காணிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முதல்ல ரிஜெக்ட் ஆனது காயினுடைய காணிக்கை இல்ல, காயின் ரிஜெக்ட் ஆனா அதனால காயினுடைய காணிக்கை என்னாச்சு? ரிஜெக்ட் ஆச்சு. நான் சொல்ல புரியுதுங்களா? சோ முதல்ல person should be accepted. கொண்டு வருகிற நபர் என்ன செய்யப்படணும்? ஏற்றுக்கொள்ளப்படணும். அப்போ கொண்டு வரக்கூடிய நபர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொன்னா அவனுடைய காணிக்கையும் என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனா பரிசேயனுடைய நீதி என்னது? நீ எப்படி வேணா இருந்துக்கோ, வரவு மட்டும் கொடு. இது அவனுடைய சுய லாபத்திற்காக உண்டாகிற நீதியா இருக்கு. நாமளே சில பேருடைய வழி விலகி போகிறதற்கான காரணமா நாம மாறிடுறோம். அதனாலதான் ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, வேதபாரகர் பரிசேயருடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமா இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க எங்க வர முடியாது? பரலோகத்திற்கு வர முடியாது. சோ முதலாவது நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி, இரண்டாவது வேதபாரகர் பரிசேயருடைய நீதி, இப்ப மூணாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய நீதி. சரிங்களா? அதிகமான விஷயங்கள் இல்ல, ஒரு 2 விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். தெரிந்த வேத பகுதிகள் தான், புதுசா எதுவும் நம்ம பார்க்க போறது இல்லை. ஆனாலும் அதுல இருந்து ஒரு சில காரியங்கள் நாம பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம். இந்த இடத்துல நடக்கிற சம்பவம் நமக்கு தெரியும். விபச்சாரத்துல கையும் களவுமா இல்லையா? 4வது வசனம் வாசிங்க. கையும் மெய்யுமாய் என்ன அர்த்தம்? உண்மை. அதாவது கையும் அப்படின்னா பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பிடிச்சாங்க, மெய்யும் அப்படின்னா அது உண்மை. அதுக்கு என்ன உண்டு? சாட்சி உண்டு. புரியுதா? சொல்ல புரியுதுங்களா? கைனா என்ன அர்த்தம்? தப்பு நடந்துகிட்டு இருக்கும் போது பிடித்தார்கள். மெய்னா அதை பார்த்தவங்க நான் மட்டும் இல்ல, கூட யார் இருக்கா? 2-3 சாட்சிகளும் இருக்கலாம். கையும் மெய்யுமா என்ன செஞ்சாங்க? பிடிச்சிருக்காங்க. சோ முதலாவது ஆண்டவருடைய நீதி என்ன அப்படின்னு சொன்னா பாருங்க, 6வது வசனமும் 7வது வசனம். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது
கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். என்ன எழுதினாரு? உங்களில் பாவம் இல்லாத அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியிருப்பாரோ? இல்ல இல்ல, அப்ப வேற என்ன எழுதியிருப்பாரு? பாவம் செய்தவருடைய பெயர்களை ஐயோ, அப்படி செய்ய மாட்டாங்க. அப்படின்னா பெரிய லிஸ்டால போயிருக்கோம். அதை பார்த்துட்டு போயிருக்கோம். தெரியாது, எனக்கும் தெரியாது என்ன எழுதினாருன்னு. ஏன்னா பைபிள்ல அது எழுதப்படல. மேபி ஒருவேளை 10 கட்டளைகளை எழுதியிருக்கலாம் அப்படின்னு சில கருத்துக்கள் இருக்கு. அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? சோ அவங்க எல்லாருடைய பாவங்களும் எதுல அடங்கிடும்? இந்த 10 கட்டளைகள்ல அடங்கிடும். சோ அதனால இந்த கற்பனைகளை அவர் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேபி எழுதியிருக்கலாம், இல்ல எழுதாம இருக்கலாம், இல்ல வேற என்னமோ எழுதியிருக்கலாம். ஆனா அவர் ஏதோ என்ன பண்ணிருக்கிறாரு? எழுதியிருக்கிறார். ஆனா அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அவருடைய நீதி. ஓகே, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லை எறியணும். இப்ப சொல்லுங்க, இதுல ஆண்டவருடைய நீதி என்ன? வேற எங்கேயோ? சரி, ஓகே, சொல்லுங்க. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஆண்டவருடைய நீதி என்ன? மன்னிப்பல இரக்கம். ஐயா, மன்னிப்பல இரக்கம் இல்ல, உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது கல்லெறிங்க அப்படின்னு சொல்றாருல்ல, அதுல ஆண்டவருடைய நீதி என்ன? அப்படின்னா அவர் என்ன சொல்ல வராரு? சரி, அதுல அவருடைய நீதி என்ன? ஓகே, எப்படி? ஓகே, நீ பாவம் பண்ணலனா முதலாவது கல்லெறி அப்படின்றாரு. புரியுற மாதிரி சொல்றேன். நீ பாவம் பண்ணலனா நீ முதலாவது கல்லு எரி. நீ பாவம் பண்ணனா அதுக்கு லாய்க்கு இல்ல, தகுதி இல்ல. உனக்குள்ள பாவத்தை வச்சுக்கிட்டு நீ மத்தவனை என்ன பண்ணாத? நியாயம் தீர்க்காத. இதுதான் முதலாவது ஆண்டவருடைய நீதி. நான் மத்தவங்களை நியாயம் தீர்க்கணும் அப்படின்னா நான் எப்படி இருக்கணும்? நான் சரியா இருக்கணும். நான் சரியாக இல்லாமல் நான் மத்தவங்களை என்ன பண்ண முடியாது? நியாயம் தீர்க்க முடியாது, அல்லது குற்றப்படுத்த முடியாது. இப்ப ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் சொல்லுங்க? அப்படின்னா என்ன எதிர்பார்க்கிறாரு? கை கொண்டு நாம செய்யணும். குற்றம் இல்லாத, அதுக்கு வேற ஒரு பேர் சொல்லணும்னா பரிசுத்தமா இருக்கணும்னு விரும்புற. நீங்க எது வேணா செய்யுங்களேன். ஏன் ஜெபம் பண்றீங்க? பரிசுத்தம் அடைகிறது. ஏன் பைபிள் படிக்கிறீங்க? பரிசுத்தம் அடைகிறதற்கு. ஏன் நீங்க சபைக்கு வரீங்க? பரிசுத்தம் அடைகிறதற்கு. நாம ஏன் ஊழியம் பண்ணோம்? மத்தவங்களை பரிசுத்தமாக்குறதற்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பரிசுத்தமாவதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. பவுல் தெசலோனிக்கேயர் எழுதின நிருபத்துல 4ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. அப்போ நம்மளுடைய அல்டிமேட் சித்தம் என்னது? நம்மை குறித்ததான் ஆண்டவருடைய சித்தம் என்னது? பரிசுத்தமா. நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும். சரிங்களா? பரிசுத்தம் அடைவதுன்னா என்ன அர்த்தம் ஐயா? வேறுபட்டு வாழுது, அவரை போல மாறுது. யாரை போல மாறுறது? அவரை போல. பரிசுத்தம் என்பது அவருடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு சாயல். அப்ப நான் அவரை போல மாறுறதுதான் என்னது? பரிசுத்தம். இப்போ ஆண்டவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? அந்த பரிசுத்தத்தை. அந்த பரிசுத்தம் இல்லைன்னா நீ என்ன பண்ண லாக்கி இல்ல? நீ மத்தவங்களை நியாயம் தீர்ப்பதற்கு நீ தகுதியானவன் கிடையாது. அதனால முதல்ல உன் வாழ்க்கை சரி இருக்குதா அப்படின்னு பாரு. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இது முதலாவது ஆண்டவருடைய நீதி. இதே மத்தேயுல தான் சொல்லுவார் இல்லையா? என்ன இது? மலை பிரசங்கத்துல தான். உன் கண்ணுல இருக்கக்கூடிய உத்திரத்தை எடுத்து போட்டு சகோதரனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய துரும்ப என்ன பண்ணு?
எடு. போட துரும்புனா என்னது? ஆக்சுவலா அது வந்து டஸ்ட், அதாவது மரத்தூள். அந்த துரும்புன்னு நமக்கு தமிழ்ல சொல்லியிருக்கு. ஆக்சுவலா துரும்பு கிடையாது. துரும்புனா இரும்புல இருந்து வர்றது, மரத்தூள். சரியா? அந்த அந்த அது என்ன பண்ணுவாங்க, தேய்ப்பாங்க இல்லையா, இலைப்பாங்க இல்லையா, அந்த இலைக்கும் போது டஸ்ட் செதறும்ல, அப்படி வர்ற ஒரு சின்ன டஸ்ட் தூள் எங்க எங்க இருக்கு? யார் கண்ணுல? சகோதரனுடைய கண்ணுல இருக்கு. இப்ப நம்ம கண்ணுல என்ன இருக்கு? உத்திரம். உத்திரம். உத்திரம்னா என்ன ஐயா? ஆப்ஜெக்ட் இல்லையா? இது நல்ல பேர். அது உத்திரம்ன்றது நல்ல பேர். என்ன பேர்னா, நீங்க அந்த ஷெட்ல பாத்தீங்களா? ஆக்சுவலா இப்ப இல்ல, முந்தின காலகட்டத்துல அந்த கூரை போறதுக்கு நடுவுல ஒரு பீம் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதான் அந்த தூண் தான் உத்திரம் சொல்லுவாங்க. முந்தின காலத்து சுத்தி சப்போர்ட் இருந்தாலும் அது மெயின் சப்போர்ட் வந்து அந்த நடுவுல இருக்கு பாத்தீங்களா, போஸ்ட் மாதிரி இருக்கும். அது அதிகபட்சமாக தென்னை மரம், பனைமரம், அத கட் பண்ணி கொண்டு வந்து என்ன செய்வாங்க, நிப்பாட்டுவாங்க. ஏன்னா அது அதிக வருஷங்களுக்கு வரும். இப்போ என் கண்ணுல என்ன இருக்கு? அந்த மரம் இருக்கு. சகோதரனுடைய கண்ணுல என்ன இருக்கு? மரத்தூள். நான் யோசிக்கிறேன், இவ்வளோ பெரிய தூணை வச்சுக்கிட்டு அவன் கண்ணுல இருக்கிற எப்படா அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது? நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ அவன் கண்ணுல தூசி இருக்கு, என் கண்ணுல இருக்கிற பெரிய தூண் தெரியுது அப்படின்னா ஒத்துக்கலாம். இவ்வளோ பெரிய தூண் வச்சுக்கிட்டா கண்ணு என்ன செஞ்சிடும்? மறைச்சிடுமே. அப்படி இருந்தும் கூட என்ன தெரியுது? தூசி தெரியுது. கரெக்டா தெரியுது. ஏன் குறை எனக்கு தெரியுறது இல்ல, ஏன் குறை எனக்கு தெரியுறது இல்ல. ஆனா என்ன தெரியுது? அடுத்தவங்க குறை நல்லா தெரியுது. அடுத்தவங்க குறை நல்லா தெரியுது. அதாவது கிஃப்ட் தெரியுது. கிஃப்ட் இது ஃபர்ஸ்ட் கிஃப்ட். சரி, நீங்க சொல்லுங்க. அடுத்தவன் குறையவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என் பார்வையில நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன்னு அர்த்தம். புரியுதுங்களா நான் சொல்றது? என் பார்வையில நான் சூப்பரா இருக்கிறேன் அப்படின்ற மனநிலையில இருக்கிறவங்களுக்கு தான் யாருடைய வாழ்க்கையை பார்த்தாலும் என்ன தெரியும்? குறை தெரியும். ஆனா நான் குறை உள்ளவன் அப்படின்ற மனநிலை இருப்பவங்களுக்கு அடுத்தவங்க குறையே தெரிஞ்சாலும் அவங்க மேல பரிதாபப்படுவாங்க, அவங்க மேல இரக்கப்படுவாங்க. ஏன்? அது போல நம்ம பார்ப்போம், இங்க பார்ப்போம். ஏன் அப்படி? ஏன் அப்படி? அவனை பார்க்கும்போது அவன்ல யார் தெரிவாங்க? நான் தெரிவேன். டேய், நான் இவனை விட மோசமா இருந்தேனே. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது என் நிலைமை இன்னும் பரிதாபமா இருந்திருக்கு, நான் இன்னும் குறை உள்ளவனா இருக்கிறேன் அப்படின்ற மனநிலை இருக்கும் பொழுது மற்றவங்களுடைய குறைகள் காணப்பட்டால் எனக்கு பரிதாபம் உண்டாகும், இரக்கம் உண்டாகும். என்ன வராது? என்ன வராது? கோபம் வராது. ஸோ ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ அப்படி கோவப்படுற அப்படின்னா நீ உன் பார்வையில் எப்படி இருக்கிற? பர்ஃபெக்டா இருக்கிற. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தப்பு பண்ணாதவன் முதல்ல கல்லு. இன்னும் ஒரு விஷயம் சொல்லி நான் முடிச்சிடலாம். ரெண்டாவது சொல்றாரு, ஆண்டவருடைய ரெண்டாவது நீதி என்ன அப்படின்னா, ஆக்சுவலா அந்த அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராய் 9வது வசனத்துல பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லாரும் போல மனசாட்சியில் இல்ல பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராய். அதென்ன ஒவ்வொருவராய்? மெதுவா ஒவ்வொருத்தனா எஸ்கேப் ஆகும். ஏன் ஒவ்வொருவராய் போனாங்க?
அவன் யோசிக்கிறான். இப்போ பெரியவன் போறாங்க இல்லையா, ஒவ்வொருத்தனா போயிட்டே இருக்கிறான். போயிட்டே இருக்கும்போது கடைசியில யார் இருக்கிறாங்க? சிறியவர்களும் இருக்கிறாங்க. அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சான். நான் இதை படிக்கும்போது நான் இப்படி யோசிச்சேன், அவன் கல் எடுக்க யார் காரணம்? அந்த பெரியவன் தான் காரணம். அந்த கல் அவன் கீழே போறதுக்கு யார் காரணம்? அதே பெரியவன். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? அவன் கல் எடுக்க யார் காரணம்? அவனுக்கு தெரியாது ஏன் கல் எடுத்தாங்கன்னு. அவன் ஏன் எடுத்தான்? என் அப்பா எடுத்தாரு அதனால நான் எடுத்தேன், இல்ல என் மாமா எடுத்தாரு அதனால நான் எடுத்தேன், என் ஊழியக்காரர் எடுத்தாரு அதனால நான் எடுத்தேன், என் மூப்பர் எடுத்தாரு அதனால நான் எடுத்தேன். அவனுக்கு தெரியாது. ஆனா எடுக்க சொல்லி கொடுத்தது யாரு? அந்த பெரியவங்க தான். இப்ப அவன் அதே கல்ல அவன் கீழே போடுறான், அதுக்கு அவன் தான் காரணம். ஏன் அவன் கீழே போட்டான்? இப்போ இவரு ஒருவேளை அந்த சின்ன பையன் அந்த ஊழியரை பார்த்து கேட்டுறேன், நீ ஏன் என் கல்ல கீழே போட்ட? நீ பிடிச்சதுனால தானே நான் பிடிச்சேன். இப்ப அவர் கீழே சொல்லியிருக்கலாம், முந்தானே தாண்டா இந்த தப்பு பண்ணேன் நானு, அதனால கீழே போட்டேன். இப்ப இவன் என்ன பண்ணுவான்? அப்ப நான் நேத்து இது பண்ணனே. புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம எப்படி இருக்கிறோம் வாங்க. 11வது வசனம். ஆண்டவர் கேட்கிறாரு, ஒருவன் 10வது வசனத்தினுடைய முடிவுல, ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா அப்படின்றார். இப்ப அங்க யார் மட்டும் தான் இருக்கிறா? ஆண்டவர் மட்டும் தான் இருக்கிறாரு. அந்த ஸ்திரீ இருக்கிறார். இப்போ ஆண்டவர் அவளை தண்டிக்க தகுதியானவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறார். சரியா? இப்போ 2வது நீதி ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற 2வது நீதி என்னன்னா, ஒண்ணு நீ பரிசுத்தம் உள்ளவனா இல்லனா நீ தண்டிக்க கூடாது. நீ பரிசுத்தமா இருந்தனா நீ தண்டிக்க மாட்ட. நீங்க பரிசுத்தமா இல்லனா நீங்க தண்டிக்க கூடாது. கூடாதுன்னா முடியாது. அதுக்கு நீங்க என்ன கிடையாது? தகுதி கிடையாது. நீங்க பரிசுத்தமா இருந்தீங்கன்னா நீங்க தண்டிக்க மாட்டீங்க, தண்டிக்க முடியாது. ஏன்? அன்பு காட்டுவீங்க, இரக்கம் காட்டுவீங்க, பரிதாபப்படுவீங்க. ஐயோ அப்படின்னு. நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? விசுவாசிகள் ஏதாவது தப்பு பண்ணும்போது அதை நமக்கு பர்சனலா எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்க கூடாது. அவங்க பண்ற தப்பு எதுவா இருந்தாலும் யாருக்கு விரோதமா பண்றாங்க? கர்த்தருக்கு விரோதமா பண்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு விரோதமா அவங்க செய்ய செய்ய அவங்க என்ன கூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க? பாவம். அதுக்கப்புறம் தண்டனை கூட்டிக்கிறாங்க. இப்போ என்ன அதிகமாயிட்டே இருக்கு? இப்ப அப்படி தண்டனை அதிகமாகிறவனை பார்க்கும்போது என்ன வரணும் உங்களுக்கு? ஆனா நமக்கு என்ன வருது? ஏன்? அதை அந்த காயத்தை நாம எடுத்துக்கிறோம். எனக்கு விரோதமா செய்யறாங்க அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோமே தவிர, அவங்க ஆண்டவருக்கு விரோதமா செய்யறாங்க, ஆண்டவர் அவர் என்ன செய்ய போறாரு? தண்டிக்க போறாரு அப்படின்ற ஒரு யோசனையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஐயோ அவன் தண்டனையை என்ன ஆக மாட்டான், அவன் தாங்க மாட்டானே அப்படின்ற யோசனை வரும் பொழுது அவன் மேல என்ன வரும்? இது யாருடைய நீதி? இது ஆண்டவருடைய நீதி. ஏன் இயேசுநாதர் வரணும் கீழே? நாம தண்டனைய தாங்க மாட்டோம் அப்படின்றதற்காக தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? எதுக்காக வந்தாரு? தண்டனையிலிருந்து நம்மை தப்பிப்பது. இப்போ அந்த வேலையை யாரு கொடுத்திருக்கிறாரு? நமக்கு கொடுத்திருக்காரு. அவர் நம்மை ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நம்ம கை கொடுத்திருக்கிறாரு. யோசித்து பாருங்க. நான் இப்படி யோசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில பிதாவினுடைய கையை பிடிச்சி இன்னொரு கையில
என்னுடைய கையை பிடிச்சிருக்கிறார். ஓகே, ஆனா அந்த கை ஃப்ரீயா இருக்குல்ல. இப்ப அவர் சொல்றாரு, டேய் நீ இன்னொரு கை பிடி, இன்னொரு கை புடின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லு என்னன்னு, இன்னொருத்தருடைய கையை பிடி. இது என்ன ஆயிட்டே வரணும், இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதுதாங்க நம்முடைய ஊழியம். கட் பண்ற ஊழியம் யாருது இல்ல, நம்மளது இல்ல. நம்மளுடைய ஊழியம் வந்து இணைக்கிற ஊழியம் தான் தவிர, நீ அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, நீ தேர மாட்ட, நீ வரமாட்ட, இதெல்லாம் பரிசேயர்கள் வேதபாரகருடைய நீதி. ஆனா நம்முடைய நீதி அப்படி இல்லை. நாம் யோசித்து நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் மகிழ்ச்சி. இப்போ இந்த ஊழியத்தை நான் பண்ணும்போது எனக்கு 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 என்ன வரும், மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை நம்ம அனுபவிக்கிறோமா? ஒருத்தர் திரும்பி ஆண்டவருக்குள்ள ஒப்புரம் ஆகுறான் அப்படின்னா அந்த மகிழ்ச்சி நமக்கு இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு நான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது, நான் பிரயாசப்பட்டேன், அந்த மகிழ்ச்சி யோசிச்சு பாருங்க. வாவ், அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அது. அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். ஸோ 3 நீதிகளை பத்தி நம்ம பார்த்தோம். 1 நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி, 2 பரிசேயர் வேதபாரகருடைய நீதி, 3 இயேசு கிறிஸ்துவானவருடைய நீதி. ஸோ நாம எந்த நீதியில் இருக்கிறோம், நாம யோசித்து பார்ப்போம். தேவன் தாம் இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதிப்பார்.